இல்ல ஜென்சி பத்தின அவர் விமர்சனம் வந்து வைத்தறிச்சலுடைய வெளிப்பாடு. ஒட்டுமொத்த ஜென்சி எங்களுக்கு தான் வேலை ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அவர் கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த அஜெண்டாக்கு அந்த நரேட்டிவ்க்கு எதிராக ஜென்சிங்கிற பேர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் பெருமளவு இளைஞர்கள் வராங்கிறத பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் பேசுறார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் ஹைஜாக் பண்ணிட்டாங்க நீட் எதிர்ப்பு போராட்டத்தை ஜென்சிங்கிறது மூலமா ஹைஜாக் பண்ண அட்டம் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. உங்களை யாராவது வர வேணாம்னு சொன்னாங்களா? அந்த போராட்டத்தை எல்லா கட்சிகளும் போய் ஆதரிச்சிச்சு. திமுக ஆதரிச்சிச்சு, நாம் தமிழர் ஆதரிச்சிச்சு. அந்த போராட்ட குழுவுல இருக்கிறவங்களே சொல்றாங்க அதிமுகவையும் தாவேகாவையும் பாஜகவையும் தவிர அத்தனை பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களை எது தடுத்துச்சு போய் ஆதரவு தெரிவிக்கிறதுல? நீங்க ஆதரவு தெரிவிச்சா பாஜக கோச்சுக்குங்கிற பயம் தான் உங்களை தடுத்துச்சு. பாஜகவுக்கு பயந்துட்டு தான் நீங்க போய் அங்க ஆதரவு தெரிவிக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் அதுல என்ன சொல்றாரு, நாங்க கடைசியா நாங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்கு. எப்ப போனீங்க? இந்த வடிவேலு படகு போட்டிக்கு போவார்ல, அந்த மாதிரி ராஜ்மோகன் அவர்களுக்கு, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு இதே வேலை. காலைல 6 மணிக்கு வர சொன்ன சாயந்தரம் 6 மணிக்கு வந்திருக்கேங்கிற மாதிரி போராட்டம் எல்லாம் முடிஞ்சு போற அளவுக்கு அவங்க மத்திய மந்திரி ராஜினாமா பண்றாருங்கிற செய்தி வந்த பிறகு, மக்களே கூடாரத்தை காலி பண்ணிட்டு போயிடலான்னு முடிவெடுத்த பிறகு இவரு போய் நானும் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. மக்கள் கேட்டாங்களே மெரினாவை ஏன் சார் திறந்து விடலன்னு பதில் சொல்ல வேண்டியதானே? அதுக்கு எங்க இருக்கா? அது பதில் சொல்றதுக்கு தெம்பு இருக்கா? ஜனநாயக ரீதியாக போராடிய மாணவர்களை ஒடுக்கியது தாவேக அரசு, அவர்களோடு நின்றது திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப அவங்களை டேக் பண்ணணும். பாஜகவோட வேலை இது. பாஜக தான் எந்த போராட்டத்தை எடுத்தாலும் அவங்க உள்ள பூந்துட்டாங்க, இவங்க உள்ள பூந்துட்டாங்க, அவங்க ஹைஜாக் பண்ணிட்டாங்க. விவசாயிகள் போராட்டினா காலிஸ்தான் பஞ்சாப்ல இருந்து வராங்க, ஆம் ஆத்மி ஆதரவு அப்படின்னு நலிஃபை பண்றது. இஸ்லாமியர்கள் போராட்டினா அவங்க இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் வங்கதேசம் அப்படின்னு டைவர்ட் பண்றது. அந்த மாதிரி மாணவர் போராட்டத்தை எதிர்கொள்ள துப்பற்ற இந்த தாவேக அரசு திமுக உள்ள பூந்துருச்சு, ஜென்சி கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி மடைமாற்றுகிற வேலையில ஈடுபடுறாங்க. தவிர அந்த மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இல்ல. ஏன் சார் ரோட்ல போன மாணவன் அடிச்சிங்க? ஏன் சார் மதுரையில காலேஜ் ரூம்ல கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் லீடரை பிரிவென்டிவ் அரெஸ்ட்னு தடுப்பு காவல்ல வச்சீங்க? தமிழ்நாட்டோட வரலாற்று இதெல்லாம் நடந்ததே இல்லையே. சிபிஐ சொல்லிருக்காங்க சார், நேம் டேக் இல்லாத போலீஸ் மாணவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிடுங்க, அப்புறம் ஜென்சி பத்தி பேசலாம். இன்னொன்னு, ஜென்சி 200 ரூபாய்க்கு வராங்க 300 ரூபாய்க்கு வராங்கன்னு பேசிருக்காரு. அவங்க என்ன பிளாக்ல டிக்கெட் வித்தவங்களா? 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிற கதை எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவெல்லாம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இன்ஜினியரா டாக்டரா சயின்டிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள். அவங்க பெரிய பெரிய ஃபிர்ம்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க. திராவிட இயக்கம், தமிழ்நாடு, திமுக அவங்க வாழ்க்கைக்கு ஏதோ உதவி பண்ணிருக்குங்கிற அந்த நன்றி கடன் அடிப்படையில் வந்து போராட்டத்திலையும் திமுகவுக்கு ஆதரவாகவும் நிக்கிறாங்க. இந்த நன்றி உணர்ச்சியோடு வரக்கூடிய கூட்டம் உங்களுக்கு இல்லைங்கிற வைத்தறிச்சல்ல எங்க மீது அவதூறு பரப்புறத வன்மையா கண்டிக்கிறோம். அதே போல இப்ப நீட்டு போராட்டம் நடந்த சமயத்துல திமுக வந்து நீட்டு பேச தேவையில்ல, அவங்க 5 நீட்டுக்காக என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேள்விகள் எழுப்புறாங்க. ஒன்னே ஒண்ணுதான் சார், நீட்டுக்காக என்ன பண்ணோம், ரகசியம் என்னாச்சுலாம் கேக்குறாங்க. ரகசியம், நீட் ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதிமுகவால நீட்டை ஒழிக்க முடியல, அதுல இருந்து விலக்கு பெற முடியல அப்படின்னு சொல்ல போது, உங்கள்கிட்ட வழி இருந்தா சொல்லுங்கன்னு அதிமுக தலைவர்கள் பப்ளிக்ல பிரஸ்ல கேட்ட போது, எங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, எங்கள்கிட்ட அந்த ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன ரகசியம்? கத்தி எடுத்து போய் சண்டை போட முடியுமா? போர் தொடுக்க முடியுமா? சட்ட ரீதியாக என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். கட்சியாகவும் திமுக ஆக்ட் பண்ணி இருக்கிறது. சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் அரசாகவும் திமுக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் யாரும் நடவடிக்கை எடுக்காது ஏகே ராஜன் கமிட்டி. என்னைக்கு நீட்டுக்கு ஒழிப்பு நடக்குதோ அன்னைக்கு அதுக்கு ஒரு பேஸ் டாக்குமெண்டா, ஒரு ஆன்மாவா ஒரு டாக்குமெண்ட் இருக்கும்ல, அந்த டாக்குமெண்ட் ஏகே ராஜன் அவர்களுடைய கமிட்டி ரிப்போர்ட்டா தான் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது திமுக அரசு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பணும். ஆளுநர் அதை நடவடிக்கை எடுக்கலன்னா ஆளுநரை வந்து நீதிமன்றத்துக்கு இழுத்தோம். நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தணும், நாடாளுமன்றத்தில் பேசணும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பணும், கமிட்டி போட்டோம். இதெல்லாம் அரசா பண்ணது. கட்சியாக என்ன பண்ணா? கட்சியாக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்திருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம், கையெழுத்து இயக்கம் நடத்திருக்கிறோம், உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம். எங்களுடைய இளம் தலைவர், இளைஞரணி செயலாளர் உண்ணாவிரதத்தில் வந்து உட்கார்ந்து பேசின பேச்சு இன்னைக்கு இருக்கு. அமைச்சர் பதவி போயிடும்னு சொன்னாங்க. அமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல, நான் நீட்டுக்காக போராடணும்னு ரோட்ல வந்தாரு. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? படத்தினுடைய பிளாக் ஆஃப் படத்தினுடைய ஆபீஸ் வசூல் எவ்வளோ, படத்தினுடைய டிக்கெட் எவ்வளவு பிளாக் டிக்கெட் போச்சு அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுடைய வருமான வரி வழக்கை எப்படி எதிர்கொள்ளலாம்னு அன்னைக்கு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க. அன்னைக்கு நீங்க யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் திமுக தான் மக்களுக்காக ரோட்லையும் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் போராடினுச்சு. உங்களுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய பிஜேபி நெருக்கடினால தான் அந்த விளக்க பெற முடியல. இன்னைக்கு பெற்றுட்டு வாங்கல. நீங்க தானே சொல்றீங்க. நாங்க அதுல சிடி நிர்மல்குமார் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு, நாளைக்கு ஒரு வாய்ப்பு வருமானால், காலம் கனியுமானால் நாங்கள் குரல் கொடுப்போம். அப்ப அந்த வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு வக்கு உங்களுக்கு இல்ல, அதுக்கான எபிலிட்டி உங்களுக்கு இல்ல. வரும் பொழுது நாங்க குரல் கொடுப்போம், கிரெடிட் எடுத்துப்போம். அதுதானே. கிரெடிட்டை திருடுறது மட்டும்தான் வேலையா வச்சிருக்கீங்க. வேற என்ன வேலை? ஏற்கனவே அமல்ல இருக்கிறத அமல்படுத்துற மாதிரி இதுல வந்து இவர் வேற கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் வேற சொல்றாரு, ஏற்கனவே வந்து கல்வி வந்து ஒத்திசைவு பட்டியல தான் இருக்கு, குறைந்தபட்சம் ஒத்திசைவு பட்டியலுக்காவது கல்வியை கொண்டு வரணும். அண்ணா ஏற்கனவே ஒத்திசைவு பட்டியல தானே இருக்கு. இல்ல தம்பி, ஏற்கனவே அமல்ல இருக்கிறத அமல்படுத்துறதா நாங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற